லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ், பாரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன், சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில். அயோத்தியில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வில் கிடைத்த ஆதாரங்கள் குறித்து முன்னாள் தொல்லியல் துறை அதிகாரி தந்தி டிவிக்கு பிரத்யேக பேட்டியளித்துள்ளார். அவருடன் எமது சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். You have many memories about your first excavation. முதல் முறையா அகழ்வாராய்ச்சி செய்யும் போது அந்த இடத்துல கோயில் இருந்தது அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஆதாரங்கள் உங்களுக்கு கிடைச்சது? There was a temple at the site of the mosque. See, when we went into the temple, into the mosque. நாங்க மசூதிக்குள்ள போய் பார்த்தப்போ இந்து கோவில் தூண்கள் மேல மசூதி நிற்பதை பார்த்தோம். அந்த தூண்களோட அடிப்பகுதியில பூர்ண கும்ப கலசங்கள் செதுக்கப்பட்டிருந்துச்சு. It would be carved with பூர்ண கலசா or பூர்ண கும்ப. கும்ப கலசம் இந்துக்களோட 8 மங்கள அடையாளங்கள்ல ஒண்ணு. ரெண்டாவது சிதிலமடைஞ்ச சிலைகளையும் நாங்க கண்டுபிடிச்சோம். மூணாவதா அந்த தூண்களுக்கு கீழே செங்கலால கட்டப்பட்ட அடித்தளத்தையும் பார்த்தோம். அப்புறம் சில சுடுமண் சிலைகளும் அங்க கிடைச்சது. Which would be available only in temples but never in a mosque area. இதெல்லாம் பொதுவா கோவில்கள்ல மட்டும்தான் இருக்கும், மசூதிகள்ல இருக்காது. இந்த 4 ஆதாரங்களை வச்சுதான் அந்த இடத்துல முன்பு ஒரு கோவில் இருந்ததுன்ற ஒரு முடிவுக்கு வந்தோம். லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ், பாரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன், சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில்.